வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD 2023 வெர்ஷன்ல என்னென்ன புது புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி AutoCADல வரைஞ்ச 2D டயகிராம எப்படி நம்ம பிடிஎஃபா பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம 2023 வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் மொத்தமா மாத்திட்டாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு ஸ்டைலா, யூனிக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க Macல ஆப்பிள் லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன மாதிரியான ஸ்டைல்ல இருக்குமோ, அதே ஸ்டைல்ல நமக்கு விண்டோஸ்க்கும் குடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி பண்ண ஃபைலையே ஒண்ணு ஓப்பன் பண்றேன். ஓகே. இப்ப பாருங்க. இந்த பிளான்ல வந்துட்டு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்றதுக்கு முன்னாடி யூசர் இன்டர்ஃபேஸ ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துரலாம். இங்க பாருங்க ட்ரா, மாடிஃபை, அனோடேஷன் இது எல்லாமே நம்ம ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிப்பன்ல எல்லாமே ஸ்டைலான யூனிக்கான டூல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க பார்த்த உடனே அது பாருங்க, பக்கத்துல அந்த ஆரோ மார்க் போட்டு அது என்ன டூல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால உங்களுக்கு டூல செலக்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த டூல்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ட்ரிம் டூல். ட்ரிம் டூல்ல பாருங்க கத்தரிக்கோல் மாதிரியே சிம்பல் குடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா போன தடவ வந்து ஒரு கோட அழிக்கிற மாரி இருக்கும். இந்த தடவ ஒரு சிசர் டூலே குடுத்துருக்காங்க ட்ரிம்ல. அதே மாதிரி ட்ரிம் பண்றப்போ பழைய வெர்ஷன்ல நம்ம டபுள் டைம் கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணுவோம். ஆனா இந்த தடவ ட்ரிம் செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணியே உங்களால ஒரு ஆப்ஜெக்ட்ட ட்ரிம் செய்ய முடியும். அதே மாதிரி ட்ரிம் மாதிரியே தான் எக்ஸ்டெண்டும் இப்ப இப்படி ஒரு டூல் இருக்கு. இந்த அவுட்டர் வால்க்கு ஏத்த மாரி இந்த லைன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ ட்ரிம்முக்கு கீழயே எக்ஸ்டெண்ட் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்டெண்ட செலக்ட் பண்ணி ஒரே ஒரு கிளிக் பண்ணியே நம்மனால ஈஸியா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, எக்ஸ்டெண்ட்ல இருக்கும்போதே ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம் பண்ணிக்கிட்டே எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆல்டர்னேட் கீயா வேலை செய்யும். அதனால வந்து ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இதில வேலை செய்றதுக்காக குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டயகிராம் இருக்கு. அந்த டயகிராம் வந்து இப்டி இன்க்ளைன்டா ஒரு ஷேப் இருக்கு. இந்த ஷேப்போட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மென்ட் எடுக்கணும். அப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டோட மெஷர்மென்ட் எடுக்கிறதுக்கு, ஐ மீன் ஏரியாவ கால்குலேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டபிள் ஏ. டபிள் ஏன்னா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்ல நீங்க வந்து ஐகான கிளிக் பண்ணி நீங்க மெஷர்மென்ட் பண்ண போறீங்கன்னா, யுட்டிலிட்டீஸ் டேப்ல மெஷர் டூல்ல போனீங்க அப்படின்னா, கீழ ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அத கிளிக் பண்ணியும் வரலாம். கமாண்ட்லயும் போகலாம். டபிள் ஏ குடுத்து, இல்ல நீங்க யுட்டிலிட்டீஸ் டேப்ல போயிட்டு நீங்க ஏரியாவையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஏரியா கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் 1 பாயிண்ட், 2ண்ட் பாயிண்ட், 3ர்ட் பாயிண்ட். நான் கிளிக் பண்றப்போ கிரீன் கலர்ல மார்க் வருது பாருங்க. ஸோ எங்க போய் முடிக்கணுமோ அங்க கடைசியா பாயிண்ட் குடுத்துட்டு என்டர் குடுங்க. என்டர் குடுத்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல பாருங்க ஏரியா அப்படின்றது 20,000 ஆ சொச்சம் ஸ்கொயர் இன்ச்ல காட்டுது. ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளோன்னு காட்டிங்கன்னா, 1423 ஸ்கொயர் ஃபீட்ல காட்டுது. பெரிமீட்டர்ல 155 அடி 7 இன்ச் இருக்கு. அதாவது பரப்பளவு எவ்வளவு, சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கால்குலேட் பண்ணுது. இது ரொம்ப நல்ல ஃபீச்சர். உங்களால ஒரு இன்க்ளைன்ட்டா இருக்கிற ஒரு ஷேப்ப நம்ம தியரியா சால்வ் பண்ணணும்னு நெனைச்சோம்னா, நமக்கு வந்து ஏரியாவுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி கூட்டணும். ஆனா இது ரொம்பவே சிம்பிள். ஒரு டயகிராம் வரைஞ்சிருக்கோம். இந்த டயகிராம்ல வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ லைன்லாம் வரைஞ்சிருக்கோம். இதோட ப்ராப்பர்ட்டி அதாவது கலர் அண்ட் வெய்ட் அண்ட் டைப் இது 3யும் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கலர் மாத்தணும் அப்படின்னாவே ப்ராப்பர்ட்டீஸ் டேப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்கிறதே லைனோட கலர் தான். உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்கக்கூடிய லைன செலக்ட் பண்ணி மேல போயிட்டு கலர் இங்க கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லைன் வந்து இங்க மாறுது பாருங்க. அதே மாரி நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்துட்டு இப்ப நீங்க வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா, எப்படி ஜூம் பண்றது, ஜூம் அவுட் பண்றது, பேன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஸ்க்ரால்ல ஐ மீன் மவுஸ்ல முன்னாடி பிரஸ் பண்ணீங்கன்னா ஜூம் ஆகும். பின்னாடி இழுத்தீங்கன்னாக்க ஜூம் அவுட் ஆகும். பேன் பண்றதுக்கு அதாவது நவுத்துறதுக்கு இப்படி மிட் பட்டன புடிச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா பேன் ஆகும். 2வது நீங்க டயகிராம் வரைஞ்சுட்டே இருக்கீங்க. வேற எங்கிட்டோ போயிட்டீங்க. இப்போ அந்த டயகிராம் நம்ம ஸ்க்ரீன் முன்னாடி வரணும் அப்படின்னா, மவுஸ்ல மிட் பட்டன 2 தடவ பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்துருவீங்க. இல்ல எனக்கு மிட் பட்டன் பிரஸ் பண்ண தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமாண்ட்ல Z ஃபார் ஜூம், என்டர் எல்லாத்தையும் நான் ஜூம் பண்ணி நம்ம சென்டருக்குள்ள கொண்டு வரணும்னா, A பிரஸ் பண்ணுங்க. என்டர் குடுங்க. அதாவது Z என்டர், A என்டர். Zட்ட பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் A குடுத்து என்டர் குடுத்துட்டீங்கனாக்க, நமக்கு வந்து எல்லாமே ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்துரும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து லைனோட கலர மாத்தணும். அடுத்ததா வந்து லைனோட வெயிட் அதாவது திக்னஸ். இப்ப நான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய லைன்லாம் ரொம்ப ஒல்லியா தெரியுது. பிரிண்ட் அவுட்ல கண்ணுக்கே தெர்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க லைனோட வெயிட்ட வந்து கூட்டிக்கலாம்.
இது வந்து 0 எம்எம்ல இருந்து 2.1 எம்எம் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம கைவிரல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கைவிரல் அளவுக்கு வந்து பெரிய ஒரு லைனா வந்து நமக்கு தெரியும். 2வது கீழ வந்து பார்த்தீங்கன்னாக்க லைனோட டைப். லைனோட டைப்னா என்ன அப்டின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து கன்டினியூயஸ் லைன். அதாவது ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கு. இத தான் நம்ம கன்டினியூயஸ் லைன்னு சொல்லுவோம். இல்ல இது ஹிடன் லைனா மாத்தணும் அப்டின்னா, ஒரு டேஷ் டேஷா வரும் இல்லையா? அதான் ஹிடன் லைனு. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு லைனா இருக்கு, இது ஒரு லைனா இருக்கு. இந்த 2 லைனையும் ஒரே லைனா மாத்தணும்னா, செலக்ட் பண்ணிட்டு ஜே ஃபார் ஜாயின் கமாண்ட் குடுத்துட்டீங்கனாக்க 2ம் ஒரே லைனா மாறிரும். இப்ப போயிட்டு கன்டினியூயஸ் லைனுக்கு பதிலா ஹிடன் லைன் குடுங்க. இப்ப பாருங்க லைன் வந்து ஹிடன் லைனுக்கு மாறிடுச்சு பாருங்க. டேஷ் டேஷா. இந்த டேஷ் டேஷ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. பெருசு பண்ணணும்னு நெனச்சோம்னா, அதர்ல போயிட்டு ஷோ டீட்டெயில் குடுங்க. இதுல வந்து குளோபல் ஸ்கேல் ஃபேக்டர்ன்னு இருக்கும். இந்த ஸ்கேல் ஃபேக்டர்ல 10ன்னு இருக்கு. இதுக்கு பதிலா நான் வந்து ஒரு 50ன்னு சொல்லி குடுக்குறேன். குடுத்துட்டு நான் ஓகே குடுத்துட்டேன் அப்டின்னா, எவ்வளோ பெருசா மாறுது பாருங்க. அங்க ஸ்கேல்ல நீங்க பெரிய நம்பர் குடுத்தீங்கனாக்க, ஸ்கேல் வந்து பெருசாகிட்டே போகும். சின்ன நம்பர் குடுத்தீங்கன்னா சிறுசாகும். ஓகே. நான் இத வந்து மறுபடியும் ரீசெட் பண்ணணும் அப்டின்னா, ஐ மீன் பின்னாடி வரணும் அப்டின்னா, கண்ட்ரோல் செட் குடுங்க. இதுக்கு பேர் தான் அன்டூ அப்டின்னு சொல்லுவோம். அன்டூனா நம்ம பின்னாடி வர்றது. ரீடூ பண்ணணும். நான் வரைஞ்சிருந்தேன் மறுபடியும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும்னு நெனச்சீங்கன்னா, கண்ட்ரோல் ஒய் குடுங்க. கண்ட்ரோல் ஒய் குடுத்தா முன்னாடி போகும். கண்ட்ரோல் இசட் குடுத்தீங்கன்னா பின்னாடி வரும். இதுதான் அன்டூ, ரீடூ. இந்த அன்டூ, ரீடூ வந்து மேல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஒரு ஆரோன்றது அன்டூ, ரைட் ஒரு ஆரோன்றது ரீடூ. இந்த மாரி நீங்க இந்த பட்டன பிரஸ் பண்ணியும் முன்னாடி, பின்னாடி போயிட்டு வந்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து முக்கியமான ஃபேக்டர் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இப்ப இந்த அவுட்லைன கூட நம்ம டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிட்டு, இப்ப எப்படி வந்துட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம A3க்கோ, A4க்கோ தகுந்த மாரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம A3க்கு ஏத்த மாரி. உதாரணத்துக்கு ஹாரிசான்டல்ல 420 டேப் கீய பிரஸ் பண்ணுங்க. வெர்டிகல்ல 297 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A3 ஷீட்டுக்கான சைஸ்ல ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா, டயகிராம விட ரொம்ப சிறுசு. அப்ப இத என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்றதுக்கு எஸ்சி கமாண்டு ஸ்கேல். அப்படி இல்லன்னா மாடிஃபை டேப்ல ஸ்கேல் இருக்கும். ஸ்கேல பிரஸ் பண்ணிட்டு, இந்த கார்னர் இருக்கு பாருங்க. இந்த கார்னர பிரஸ் பண்ணி நீங்க இப்படி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்படி பெருசு பண்றீங்க. இது கரெக்ட்டா உட்கார்ந்துச்சா இல்லையான்னு பார்க்கிறதுக்காக இத செலக்ட் பண்ணிட்டு, இப்போ நம்ம மூவ் பண்ண போறோம். மூவ் பண்றதுக்கு எம் ஃபார் மூவ். அப்படி இல்லன்னா மாடிஃபை டேப்ல மூவ் இருக்கும். ஸோ மூவ் பிரஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கார்னர கிளிக் பண்ணி, இந்த மாரி நமக்கு எங்க போய் ஃபிக்ஸ் ஆகணுமோ, அங்க லைன போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் செட் ஆயிருச்சான்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா? இப்படி டீவியேட் ஆயிருக்கு இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட்டு இந்த மேல இருக்கிற இந்த லைன வந்து செட் பண்ணணும். ஸோ எகைன் மூவ் டூல், ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கிற பாயிண்ட்ட எடுத்து வந்து இப்படி ஒட்டி வச்சிரலாம். ஸோ இது செட் ஆயிடுச்சு. கீழ அதே மாரி செட் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் எக்ஸ்டென்ட்டா இருக்கு. பட் அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் கமாண்ட் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. எக்ஸ் ஃபார் எக்ஸ்டெண்ட் அப்படி இல்லன்னா ட்ரிம்முக்கு கீழயே எக்ஸ்டெண்ட் இருக்கும். அத செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா போரும். எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம A3க்கு தகுந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டு நம்ம வச்சுட்டோம். இதன் மூலியமா நீங்க ஆப்ஜெக்ட்ட ஐ மீன் லேஅவுட்ல போயிட்டு நெறைய பேர் வந்து ஸ்கேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பழைய மெத்தட். அந்த மாரி பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஜஸ்ட் A3க்கு தகுந்த மாரி ஒரு ரெக்டாங்கிள போட்டுட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, பிளாட் இல்ல கண்ட்ரோல் P நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாட் கமாண்டுக்குள்ள போறேன். குடுத்த உடனே நமக்கு ஒரு வார்னிங் டயலாக் வருது. என்னன்னா, நீங்க வந்து ஒரே ஒரு ஷீட்ட இப்ப வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இத மட்டும் பிரிண்ட் எடுக்க போறீங்களா? இல்ல பேட்ச் பிளாட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. பேட்ச் பிளாட் அப்படின்னா, நீங்க வந்து நெறைய டயகிராம் வரைஞ்சிருப்பீங்க. ஒரு 4, 5 டிராயிங் வரைஞ்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதுக்கு பேர் தான் பேட்ச் பிளாட். இப்போதைக்கு நான் இந்த ஒரு டயகிராம் தான் எடுக்க போறேன். அதனால சிங்கிள் ஷீட்ட கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே என்ன ஃபார்மேட்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்கன்னு கேட்குது. நான் வந்து பிடிஎஃப் வந்துட்டு ஃபார்மேட்ல கிளிக் பண்ண போறேன். அப்ப AutoCAD பிடிஎஃப் அப்படின்ற ஃபார்மேட் இருக்கும். அதிலேயே நெறைய டைப் இருக்கு பாருங்க. பிடிஎஃப்லயே வந்துட்டு ஜெனரல் டாக்குமென்டேஷனா, ஹை குவாலிட்டி வேணுமா, ஸ்மால் குவாலிட்டி வேணுமா, இல்ல வெப் குவாலிட்டி வேணுமா, மொபைல் குவாலிட்டி வேணுமான்னு கேட்குது. உங்களுக்கு குவாலிட்டி அதிகமா இருந்தா தான் பிரிண்ட் அவுட்ல நல்லா தெரியும். அதனால வந்து ஹை குவாலிட்டி வச்சுக்கோங்க. 2வது ரைட் சைட்ல பாருங்க. என்ன மாதிரியான குவாலிட்டின்றதுல நார்மல்ன்னு இருக்கு. நீங்க பிரசன்டேஷன் மேக்ஸிமம் வச்சீங்கன்னா, அதிகமான உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும். 2வது பேப்பர் சைஸ். பேப்பர் சைஸ் என்னன்னா, நம்ம வந்து A3 சைஸ் தானே வச்சிருந்தோம். 420க்கு 297 அப்படின்ற இங்க பாருங்க. ISO ஃபார்மேட்ல நெறைய இருக்கும். ISOல வந்து 2 ISO இருக்கும். அதாவது நார்மல் ISO A3 இங்க பாருங்க ISO A3ன்னு ஒண்ணு இருக்கு. அது கொஞ்சம் மேல வந்தீங்க அப்படின்னாக்கா, ISOல எக்ஸ்பேண்ட் A3ன்னு இருக்கும். இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு டிராயிங்கோட மார்ஜின் அளவு தான். மார்ஜின் அளவு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயி, நமக்கு டிராயிங் வந்து ரொம்ப நெருக்கமா வரணும்னாக்க, எக்ஸ்பேண்ட் யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே எக்ஸ்பேண்ட் தான் யூஸ் பண்ணுங்க. நீங்க குழப்பிக்க வேண்டாம்.
ஐஎஸ்ஓ எக்ஸ்பேண்ட்ல A3 அதுல வந்து 420க்கு 297 அதாவது ஹாரிசான்டல்ல 420ம், வெர்டிகல்ல 297ம். இப்ப பாருங்க இப்படி தான் பிரிண்ட் அவுட்ல லேண்ட்ஸ்கேப்ல தான் எப்போதுமே நம்ம ஷீட்ட வந்து நம்ம எடுத்துக்கணும். போர்ட்ரெய்ட்ல வச்சு பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது. ஸோ ஐஎஸ்ஓல 420க்கு 297. அதுக்கப்புறம் பிளாட் ஏரியா. நீங்க எத பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்கன்னு கேட்குது. நீங்க இப்ப டிஸ்ப்ளே இப்ப இந்த ஸ்க்ரீன்க்குள்ளக்க என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் எடுக்க போறீங்களா? இல்ல லிமிட்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, லிமிட் செட் பண்ணி வரைவாங்க. அந்த மாரி லிமிட் செட் பண்ணி வரைய போறீங்களா? இல்ல விண்டோ. நீங்களா ஒரு ஏரியாவ பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க. நம்ம எப்பவுமே விண்டோ தான். அந்த விண்டோவ செலக்ட் பண்ணிட்டு, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க, செகண்ட் பாயிண்ட் இங்க. அந்த முழு டயகிராமையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு, பிரிவ்யூ குடுங்க. பிரிவ்யூ குடுத்தீங்கன்னா, வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க போற ஷீட். இதுதான் பிரிண்ட் அவுட்ல வரும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்ப நம்ம குளோஸ் பண்ணிட்டு, இத ஓகே குடுத்துட்டோம் அப்படின்னாக்க, இத எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு சொல்லுது. நான் டெஸ்க்டாப்ல போயிட்டு, அருண் மாடல் அப்படின்ற பேர்ல வந்து நான் சேவ் பண்ணிடுறேன். இங்க பார்த்தீங்களா? இப்ப நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அல்ல யாருக்காவது மெயில் பண்றதா இருந்தாலும் மெயில் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைனோட திக்னெஸ் இங்க பாருங்க. இது எவ்வளோ திக்கா இருக்கு, இது எவ்வளோ லைட்டா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாரி வந்து நீங்க லைன் வந்து ரொம்ப ஒல்லியா தெரியுது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, லைனோட வெயிட்ட ஆட் பண்ணி திக்னெஸ்ஸா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஷார்ட்டாவே முடிச்சுட்டோம். இப்படி தான் நீங்க ஒரு டயகிராம பிடிஎஃப் ஆக்கிக்கலாம். இதே மாரி இந்த கோர்ஸ நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, Sketchcad வெப்சைட் போயிட்டு AutoCAD செலக்ட் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க எடுத்துக்கங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் போடப் போறோம். நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.